கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1953 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31 அதிகாரம் 9வது வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தோல்வி உன்னை கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடத்தி கொண்டிருக்கிறதா? அழுது அழுது உன் வாழ்க்கையில நொந்து போயிருக்கிறாயா? நீ அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். அப்படி கர்த்தரிடத்தில் நீ வருகிற பொழுது கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவாராம்? தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் உன்னை ஏற்று அங்கீகரிப்பார். செம்மையான வழியில உன்னை நடத்துவார். செழிப்பான வழியில உன்னை நடத்துவார். உன் அழுகை மாறப்போகிறது. கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீ நீரூற்றாய் மாற்றப் போகிறாய். கண்ணீர் களிப்பாக மாறும். ஹல்லேலூயா. எப்படி யூத ஜனங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டானதோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் நீ அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தரிடத்தில் வா. வந்து பார். வந்த பின்னாடி செழிப்பை காண்பாய், செழுமையை காண்பாய். செவ்வையான பாதையில கர்த்தர் உன்னை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தங்கள் வாழ்க்கையில பலவிதமான பாடுகளை அனுபவித்து நொந்து நூலாகி போயிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் பார்த்து நீர் சொல்லுகிற வார்த்தை, நீ அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வா என்று கர்த்தர் அழைக்கிறார். மகனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா? கர்த்தரிடத்தில் வா. உன் அழுகை மாறும். உன் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுவாய். ஒரு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில உண்டாகும். சுவையான வழியில, செழிப்பான வழியில கர்த்தர் உன்னை நடத்துவார். உன்னை தன் பிள்ளையாய் ஏற்று உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நீ வர வேண்டும். கர்த்தரிடத்தில் வா. வந்து பார். உன் வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.